Mistakes are always forgivable if one has the courage to admit them. எல்லாருமே தப்பு பண்ணுவோம் வாழ்க்கையில் இல்லை. நம்ம பண்ணுற தப்பு வந்து மன்னிக்கப்படக்கூடிய ஒரு தப்பாக தான் இருக்கும். அது எப்போ அப்படின்னா அந்த மிஸ்டேக்கை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணும்போது, நான் மிஸ்டேக் தான் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு நம்ம ஒத்துக்கும்போது தான் வந்து அந்த மிஸ்டேக்கை வந்து மன்னிக்கப்படக்கூடிய மிஸ்டேக் ஆகும். ஓகே, நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டேன், இல்லை நான் தப்பு பண்ணல, நான் நல்லவன், நான் தான் ஏற்கனவே நல்லவன் நினச்சிட்டோன்னா அதுக்கான மன்னிப்பே கிடைக்காது உங்களுக்கு எப்பவுமே. மன்னிப்பு கிடைக்கணும் அப்படின்றது எப்படின்னா, என்னை யார் மன்னிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஓகே, மன்னிப்பு அப்படின்றது வந்து உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும் மன்னிப்பு. அதாவது நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், ஓகே, ஒருத்தங்கிட்ட ஏதோ ஒரு பொருளை திருவிட்டேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு அவன் வந்து கண்டுபிடிச்சிட்டானோ இல்லையோ வேறு விஷயம். ஓகே, அவன் கண்டுபிடிச்சானோ இல்லையோ அவன் வருத்தப்படுறது அதெல்லாம் வேறு செகண்டரி. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை திருடிட்டோம் அப்படின்றத மைண்டுக்குள்ளே நினச்சிட்டு நீங்கள் அட்மிட் பண்ணிக்கணும். அதை முதல்ல நான் திருடிட்டேன், ஒருத்த பொருளை வந்து அவன் கஷ்டப்பட்டு வாங்கின பொருளையோ இல்லை அவனோட பொருளையோ திருடிட்டேன் அப்படின்றத நீங்கள் மனசுக்குள்ளே முதல்ல அட்மிட் பண்ணிக்கணும். ஓகே, இது தப்பு அப்படின்றத நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் அந்த மன்னிப்புன்றது உங்களுக்கு கிடைக்கும். அந்த மன்னிப்பு எப்படி கிடைக்கும், யார்கிட்டேருந்து கிடைக்கும்னா உங்களோட மனசுக்கிட்டேருந்தே உங்களுக்கே கிடைக்கும், உங்கள் வாழ்க்கைக்கிட்டேருந்தே உங்களுக்கே கிடைக்கும். அதை நீங்கள் நினச்சி பார்த்தோன்னே நீங்கள் அடுத்த தடவை திருட மாட்டீங்க. ஓகே, கரெக்ட் தானே? ஓகே, ஒரு விஷயத்தை தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றத நம்ம உணர்ந்தாலே அடுத்த தடவை அந்த தப்பை பண்ண மாட்டோம். அதை நம்ம உணர்ந்து பண்ணிட்டோன்றதை உணர்ந்துட்டாலே நம்மளுக்கு வந்து அதுக்குன்னே ஒரு தனி தைரியம் வேணும். தப்பு பண்ணுறதை ஒத்துக்கிறதுக்கு அந்த தைரியம் இருந்ததுன்னா நம்ம தப்பு பண்ணதை ஒத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக மன்னிப்புன்றது நம்மக்கிட்டேருந்தும் கிடைக்கும், நம்ம வாழ்க்கைக்கிட்டேருந்து நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஸோ அடுத்து அந்த தப்பை பண்ண மாட்டோம், நம்ம வாழ்க்கையே பிரகாசமாகிடும், நம்ம வாழ்க்கை நல்லபடியாக போகும். ஓகே, இது அந்த குவார்ட்டோட மீனிங். நெக்ஸ்ட் குவார்ட் போகலாம்.